அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ்ல பார்த்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் ஒரு முக்கியமான 100 கேள்விகள் குரூப் 2க்காக ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக என்னங்கிறத பார்த்துடலாம். கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 தேர்வுகள்னாலும் நம்ம பார்த்துடலாம். இதையெல்லாம் ரிவிஷனுக்கு பயன்படுத்திக்கிட்டு வாங்க. இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். முதல் கேள்வி பாருங்க. துய்ப்பேம் எனின தப்புன பலவே என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? துய்ப்பேம் எனினே தப்புன பலவே என்ற வரி இடம்பெற்ற நூல். நீங்கள் ஜஸ்ட்டு ஏபிசிடி மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும். ஆன்சர் புறநானூறு என்பது சரி. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டு? ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு என்ன? ஆப்ஷன்ல பாருங்க. ஒடுக்கப்பட்ட பாரதம் என்ற இதழை அம்பேத்கர் தொடங்கிய ஆண்டு 1927 ஆண்டு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத என்ற வரி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன்ல நாச்சியார் திருமொழி என்பது சரி. பரிதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார்? பரிதிமாற் கலைஞர் யாரிடம் தமிழை கற்றார்? பரிதிமாற் கலைஞர் யாருன்னு பாருங்க. மகாவித்வான் சபாபதியாரிடம் தமிழை கற்றார். சு சமுத்திரம் அவர்களின் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எந்த நூல்? சமுத்திரம் அவர்களுக்கு தமிழக அரசின் பரிசு பெற்று தந்த நூல். ஆப்ஷன்ல பாருங்க எந்த நூல்? அந்த நூல் எதுன்னு பாருங்க. குற்றம் பார்க்கில் என்பது சரியான விடை. குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? பாரதிதாசன் இயற்றியது குடும்ப விளக்கு நூல். அது எத்தனை பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன்ல குடும்ப விளக்கு பார்த்தீங்கன்னா 5 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளது. திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர் யார்? திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவர்? ஆன்சர் திருஞான சம்பந்தர் தான் திக்கெல்லாம் புகழரும் திருநெல்வேலி என்று கூறியவராவார். பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர் யார்? பட்டினத்தார் பாராட்டிய மூவர் என்ற நூலை இயற்றியவர்? ஆன்சர் நீலாம்பிகை அம்மையார். இவர் யாருடைய மகள்ங்கிறது அடிக்கடி கேள்விகள் கேட்டிருக்காங்க. மறைமலை அடிகளின் மகள் தான் நீலாம்பிகை அம்மையாருங்கிறத ஞாபகம் வச்சுங்க. மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் எது? மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷன்ல பாருங்க. மாக்கன் முரசம் என்று கூறும் நூல் மதுரை காஞ்சி என்பது சரி. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று அறநெறி பாராட்டியவர் யார்? குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும் என்று அறநெறி பாராட்டியவர்? ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க. ஊன் பொதி பசுங்குடையார் என்பது சரியான விடை. 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியவர் யார்? இதில் முதலாழ்வார்கள் அந்த 3 பேர் யாராரு? பொய்கை பூதம் பேய் இவங்களை தான் முதலாழ்வார்கள்னு சொல்லுவோம். இதில் கேள்வி பார்த்தீங்கன்னா 4000 திவ்ய பிரபந்தத்தில் 2ஆம் திருவந்தாதியை பாடியது பூதத்தாழ்வார் என்பது சரி. ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குக என்ற வரி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன்ல பாருங்க. அது யசோதர காப்பியம் என்பது சரியான விடை. வேளாண்மை இலக்கிய நூல் என்று போற்றப்படும் நூல் எந்த நூல்? வேளாண்மை இலக்கிய நூல். வேளாண்மை இலக்கியம்னாவே நம்ம பல்லு இலக்கியம்தான் வேளாண்மை இலக்கிய நூல் என்று போற்றப்படுகிறது. மு மேத்தாவின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? மேத்தா அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல் எந்த நூல்?
ஆப்ஷனில் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்பது சரி. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் வளர்த்த அழகு கலைகள் என்ற நூலின் ஆசிரியர் ஆன்சர் சரிதான். அதாவது மயிலை சீனி வேங்கடசாமி அவர்கள் தான் தமிழர் வளர்த்த அழகு கலை என்ற நூலின் ஆசிரியர் ஆவார். இயேசு காவியத்தை இயற்றியவர் யார்? ராவணகாவியம் புலவர் குழந்தைன்னு உங்களுக்கு தெரியும். இயேசு காவியத்தை இயற்றியவர் கண்ணதாசன் என்பது சரியான விடை. யாருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டன? அது யாருடைய கவிதைகள்? யாருடைய கவிதைகள் உயிர்த்தெழும் காலத்துக்காக என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டன? அது யாருடைய கவிதைகள்னு பாருங்க. வில்வ ரத்தினம் கவிதைகள் தான் உயிர்த்தெழும் காலத்திற்காக என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. தெய்வமணி மாலை எத்தனையாவது திருமறை? இதில் திருவருட்பாவில் 6 திருமறை இருக்கும். அதில் தெய்வமணி மாலை எத்தனையாவது திருமறைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் திருமறையாக உள்ளது. கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் என்ற வரியை இயற்றியவர் யார்? கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் என்ற வரியை இயற்றியவர் ஆப்ஷனில் குமரகுருபரர் என்பது சரியான விடை. நூலின் ஆசிரியரையும் நூலின் கருத்தையும் முகப்பில் வைப்பதற்கு என்ன பெயர்? நூலின் ஆசிரியர் நூலின் கருத்து முகப்பில் வைப்பதற்கு ஆப்ஷனில் பாயிரம் என்று அழைக்கப்படுகிறது. டிகேசியை சிறப்பிக்கப்படாத பெயர் என்ன? டி.கே. சிதம்பரனார் அவரை சிறப்பிக்காத பெயர் என்ன பெயர்? அவர் தமிழிசை காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என்றெல்லாம் போற்றப்படுகிறார். குருமுனிவர் என்பது அவரை சிறப்பிக்காத பெயர். பெரியார் செய்த சில எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தியது? அது எந்த ஆண்டு? இது எம்ஜிஆர் காலத்தில் தான் அந்த எழுத்து சீர்திருத்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. அது எந்த ஆண்டுன்னு பாருங்க. 1978ஆம் ஆண்டு. துளிகள் என்ற நூல் எந்த மொழி நூலாகும்? துளிகள் என்பது எந்த மொழி நூல்? ஆப்ஷன்ல துளிகள் என்பது கிரேக்க நூலாகும். சு செல்லப்பாவின் சுதந்திர தாகம் என்ற நூலுக்கு எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? செல்லப்பா அவர்களின் நூல் தான் சுதந்திர தாகம். அந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்த ஆண்டு ஆன்சர் 2001ஆம் ஆண்டு என்பது சரி. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர் யார்? உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றவர், இது கேட்கப்பட்ட கேள்வி, பாரதிதாசன் என்பது சரி. நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? நீதிநெறி விளக்கத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஆன்சர் நீதிநெறி விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா 102 பாடல்கள் உள்ளன. மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்? மூச்சு நின்றுவிட்டால் பேச்சும் அடங்கும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் ஆப்ஷன்ல நகுலன் என்பது சரியான விடை. உத்தரவேதம் என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? ப்ரீவியஸ் குரூப் 4ல கேட்ட கேள்வி. உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? ஆப்ஷன்ல திருக்குறள் தான் உத்தரவேதம் என்று அழைக்கப்படுகிறது. விளியரி நமளி இதில் குறிப்பிடும் விலங்கு என்ன விலங்கு? நமளி அப்படின்னா எந்த விலங்கை குறிக்கும்? விளியரி நமளி இதில் குறிப்பிடப்படும் விலங்கு நமளின்னா என்னன்னு பாருங்க, நாயை குறிக்கும். திருமலை முருகன் பள்ளுவின் பாட்டுடை தலைவர் யார்? திருமலை முருகன் பள்ளுவின் பாட்டுடை தலைவர் யார்? ஆன்சர் கரெக்ட் தான், முருகன் என்பது சரியான விடை. கதர் பிறந்த கதை என்ற நூலை இயற்றியவர் யார்? கதர் பிறந்த கதை என்ற நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல பாருங்க. கதர் பிறந்த கதை என்ற நூலை இயற்றியவர்
தேசிக விநாயகனார் என்பது சரியான விடை. ராபி சேதுவின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எந்த நூல்? இதுதான் முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூல். அது ராபி சேது, சொல்லின் செல்வர் என்று போற்றப்படுகிறார். அவருடைய எந்த நூல்னு பாருங்க, தமிழின்பம் என்பது சரியான விடை. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் நதி எந்த நதி? தன் பொருணை, ஆண் பொருணை, இது ரெண்டும் அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஆண் பொருணை, இது ரைமிங்கா நாமும் வச்சுக்குவோம். ஆண் பொருணை அமராவதி, தன் பொருணை என்பது தாமிரபரணி ஆற்றை குறிக்கிறது. கி. ராஜநாராயணன் எந்த நாவலில் ஆடுகளின் பல பெயர்களை கூறியிருக்கிறார்? ஆடுகளின் பல பெயர்களை கி. ராஜநாராயணன் குறிப்பிட்ட நூல் எந்த நூல்? ஆன்சர் சரிதான், கிடை என்கிற நூல் என்பது சரியான விடை. துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? துணையாய் வருவது தூய நற்கல்வி என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல பாருங்க, திருமந்திரம் என்பது சரியான விடை. காட்டுவாத்து என்ற நூலின் ஆசிரியர் யார்? காட்டுவாத்து, இந்த நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சரிதான், அதாவது நான் பிச்சமூர்த்தி என்பவர் தான் காட்டுவாத்து என் நூலின் ஆசிரியர் நான் பிச்சமூர்த்தி ஆவார். வாயில், இது வாசல் என்பது என்ன பெயர்? இலக்கண குறிப்பில் வாயில் என்பது வாசல் என அழைக்கப்படுவதற்கு என்ன பெயர்? இது திருநெல்வேலிய நெல்லைம்போம், கோயம்புத்தூரை கோவைம்போம். ஆன்சர் மருவு என்பது சரியான விடை. சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரியை கூறும் நூல் எந்த நூல்? சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் என்ற வரியை கூறும் நூல் ஆப்ஷன்ல பாருங்க, திருப்பாவை என்பது சரியான விடை. ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் யார்? ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிக அரிய செயல் என்றவர் ஆப்ஷன்ல சரிதான், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு என்பது சரியான விடை. அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் பற்றி கூறியவர் யார்? அறிவியல் கலை சொற்களை தமிழாக்குவதில் உள்ள முறைகள் பற்றி கூறியவர் ஆப்ஷன்ல பாருங்க, அவர் குழந்தை சாமி என்பது சரியான விடை. யாருடைய நாட்குறிப்பில் கோபத்தில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்ற வழிபட்டதாக குறிப்பு உள்ளது? அது யாருடைய நாட்குறிப்பு? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், அது பச்சையப்பர் நாட்குறிப்பில் தான் கோபத்தில் குளித்துவிட்டு அருகில் உள்ள கோவிலுக்கு சென்ற வழிபட்டதாக குறிப்பு உள்ளது. சிதம்பரனார் யாருடன் உறவு கொண்டு செந்தமிழ் நூல்களை கற்றார்? வ.உ.சி. யாருடன் நட்பு கொண்டு செந்தமிழ் நூல்களை கற்றார்? ஆப்ஷன்ல அவர் யாருன்னு பாருங்க, பாண்டித்துரையார் என்பது சரி. பொன்மு என்பதன் பொருள் என்ன? இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. பொன்மு என்பது எதனை குறிக்கும்? ஆப்ஷன்ல பொன்மு என்பது மேகத்தை குறிப்பதாகும். களம்புக துடித்து நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, இது யாருடைய கூற்று? களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றிச்சாறு கிடைத்து விட்டது, இது யாருடைய கூற்று? ஆன்சர் சரிதான், அண்ணா என்பது சரியான விடை. பெரேயின் முறுவலார் யாருடைய சாவு சடங்கு பற்றி பாடுகிறார்? பெரேயின் முறுவலார் யாருடைய சாவு சடங்கு பற்றி பாடுகிறார்? ஆப்ஷன்ல அது யாருடைய சாவு சடங்குன்னு பாருங்க, நம்பி நெடுஞ்செழியன் என்பது சரியான விடை. திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் சோழன் செங்கணனான் எத்தனை கோயில்களை கட்டியதாக கூறுகிறார்? திருநாவுக்கரசர் தம் பதிகம் ஒன்றில் சோழன் செங்கணனான் எத்தனை கோவில்கள்? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான், 78 கோவில்கள் என்பது சரியான விடை. தொல்காப்பியத்தில் மொத்தம் எத்தனை இயல்கள் உள்ளன? 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் தொல்காப்பியத்தில் பாருங்க 3 அதிகாரம், ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல் வீதம், 27 இயல்கள் உள்ளன. ஓரெழுத்து ஒரு மொழியில் நெடில் எழுத்து எவ்வளவு? ஓரெழுத்து ஒரு மொழி மொத்த எழுத்துக்கள் எவ்வளவு, நெடில் எழுத்துக்கள் எவ்வளவு, குறில் எழுத்துக்கள் எவ்வளவுங்கிறத தெரிஞ்சு வச்சுங்க.
ஆன்சர் ஓர் எழுத்து ஒரு மொழியில் நெடில் 40, மொத்த எழுத்து 42, குழில் எழுத்துக்கள் 2. அந்த 2 எழுத்துக்கள் நோ மற்றும் தூங்கிறதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த ஒன்று சாளரா. இதனுடைய மற்றொரு பெயர் என்ன? சாளராவின் மற்றொரு பெயர் என்ன? ஆன்சர் சரிதான். சாளராவின் மற்றொரு பெயர் பாண்டில் என்று அழைக்கப்படுகிறது. உத்தம சோழன் எந்த ஊரை சார்ந்தவர்? உத்தம சோழன் சார்ந்த ஊர் ஆப்ஷன்ல தீபம்மாள்புரம் என்பது சரியான விடை. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சின்னச்சீரா என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் பனி அகமது மரைக்காயர் என்பது சரி. மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்ற வரியை கூறிய நூல் எந்த நூல்? மனையுறை மகளிருக்கு ஆடவர் உயிரே என்ற வரியை கூறிய நூல் ஆப்ஷன்ல குறுந்தொகை என்பது சரியான விடை. நாங்கூல் அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? நாங்கூல் இதனுடைய பொருள் என்ன? ஆன்சர் சரிதான். அதாவது நாங்கூல் என்பது மண்புழுவை குறிக்கும். வானம் மூன்றிய மதலை போல என்ற வரியை பாடியவர் யார்? வானம் மூன்றிய மதலை போல என்ற வரியை பாடியவர் ஆப்ஷன்ல பாருங்க. இந்த வரியை பாடியவர் உருத்திரங்கண்ணனார் என்பது சரியான விடை. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு? ஆப்ஷன்ல பாருங்க. வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு? ஆன்சர் சரிதான். செய்யாமல் செய்த உதவிக்குத்தான் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. திருவிக்கா இயற்கை பரிணாமம் என்று எந்த நூலை குறிப்பிடுகிறார்? திருவிக்கா இயற்கை பரிணாமம் என்று எந்த நூலை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ல பாருங்க. கம்பராமாயணம் என்பது சரியான விடை. யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் பொண்டாட்டி, வன்னியில் என் தந்தை என்ற கவிதை வரியை எழுதியவர் யார்? யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பொண்டாட்டி, வன்னியில் என் தந்தை என்ற கவிதை வரியை எழுதியவர் ஆன்சர் ஜெயபாலன் என்பது சரி. பள்ளி மறுதிறப்பு என்ற கதையை எழுதியவர் யார்? பள்ளி மறுதிறப்பு ஆப்ஷன்ல ஆன்சர் சுப்ரபாரதி மணி என்பது சரியான விடை. நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் பயன்படுத்துவது மூளையின் எந்த பகுதியை? நடிகர்கள், பாடகர்கள், நடன கலைஞர்கள் பயன்படுத்துவது மூளையின் எந்த பகுதி? வலதா இடதா? ஆன்சர் சரிதான். வலது மூளையை பயன்படுத்துகிறனர் என்பது சரியான விடை. வாதம் புரிபவர்கள் கொடி கட்டியிருப்பார் என்று எந்த நூல் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடியும்? வாதம் புரிபவர்கள் கொடி கட்டியிருப்பார் என்று எந்த நூல்னு பாருங்க. மதுரை காஞ்சி என்பது சரி. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வருவது என்ன? பகுவத உறுப்புகள் 6 நமக்கு தெரியும். பகுதி, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு. இதுல பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே வரும் உறுப்பு ஆன்சர் சந்தி என்பது சரியான விடை. வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே இவ்வரிகள் யாருடையது? வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழியே இவ்வரிகள் ஆப்ஷன்ல கா நமச்சிவாயர் என்பது சரி. தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இங்கு பரம்பு நாட்டின் சிறப்பை விளக்கும் இலக்கியம் எது? தேர்வன் பாரிதன் பரம்பு நாடே இங்கு பரம்பு நாட்டின் சிறப்பை விளக்கும் இலக்கியம் ஆப்ஷன்ல புறநானூறு என்பது சரியான விடை. பாபம் செய்யாதிரு மனமே இது யாருடைய பாடல்? பாபம் செய்யாதிரு மனமே இது யாருடைய பாடல்? ஆப்ஷன்ல பாருங்க. கடுவெளி சித்தர் என்பது சரி. குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சி எந்த நூல்னு பாருங்க. ஆன்சர் சரிதான். சீவக சிந்தாமணி என்பது சரி. கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் யார்? கன்னிப்பாவை என்னும் நூலை இயற்றியவர் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க.
இறையரசன் என்பது சரியான விடை. தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இதில் 3000 பாடல்கள் கொண்டது. அதனால தான் இந்த நூல் தமிழ் 3000 என அழைக்கப்படுகிறது. அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. அந்த நூல் திருமந்திரம். இது 10ஆம் திருமுறையாக உள்ளது. இயற்றியவர் திருமூலர் என்பதையும் ஞாபகம் வச்சுங்க. முனைப்பாடியார் அவர் சார்ந்த காலம் என்ன? முனைப்பாடியார் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்? ஆன்சர் சரிதான். முனைப்பாடியார் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் என்பது சரி. ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? இவங்க வீட்டில் தான் வட்டத்தொட்டி அப்படிங்கிற ஒரு கூட்டத்தையே நடத்துவாங்க. ஆன்சர் சரிதான். ரசிகமணி என்று சிறப்பிக்கப்பட்டவர் டிகேசி என்பது சரியான விடை. யார் வேண்டுகோளுக்கு இணங்க பவணந்தி முனிவர் நன்னூலை இயற்றினார்? நன்னூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். அவர் யார் வேண்டுகோளுக்கு இணங்க நன்னூலை இயற்றினார்? ஆப்ஷன்ல சீயகங்கன் என்பது சரியான விடை. தமிழன் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? தமிழன் கிளவியும் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல தொல்காப்பியம் என்பது சரி. தேம்பாவணியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? தேம்பாவணி இயற்றியவர் வீரமாமுனிவர். அதில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். 3615 பாடல்கள் கொண்டது தேம்பாவணி. விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் இப்பாடல் அடிகளை பாடியவர் யார்? விதியின் பிழை நீ இதற்கென்னை வெகுண்டதென்றன் இந்த பாடல் அடிகளை பாடியவர் ஆன்சர் கம்பர் என்பது சரியான விடை. இலக்கண குறிப்பு காடனுக்கும் கபிலனுக்கும் உம்முங்கிறது வெளிப்படையாக வருது. இதனால ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். காடனுக்கும் கபிலனுக்கும் இது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா எண்ணுமையை குறிக்கும். பெப்பர் எனப்படும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு எந்த நாடு? பெப்பர் எனப்படும் இயந்திர மனிதனை உருவாக்கிய நாடு ஆப்ஷன்ல ஜப்பான் என்பது சரியான விடை. வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை எந்த ஆண்டு பதிவு செய்தார்? வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற நிறுவனத்தை பதிவு செய்த ஆண்டு எந்த ஆண்டு? ஆப்ஷன்ல 1906ஆம் ஆண்டு என்பது சரி. காலம் இந்த நூல் யாருடையது? காலம் இந்த நூல் யாருடையது? ஆன்சர் சரிதான். ஸ்டீபன் ஹாக்கிங் உடையதுதான் காலம் என்ற நூலாகும். மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? மலைபடுகடாம் எத்தனை அடிகளை கொண்டது? ஆன்சர் சரிதான். மலைபடுகடாம் பார்த்தீங்கன்னா 583 அடிகளை கொண்ட நூலாகும். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி காய்கனி முதலியவை வேண்டும். இந்த வரி இடம்பெற்றுள்ள கட்டுரை தொகுப்பு எந்த தொகுப்பு? அந்த கட்டுரையின் பெயர் என்ன? வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும், அரிசி காய்கனி முதலியவை வேண்டும். இந்த வரி இடம்பெற்றுள்ள கட்டுரை தொகுப்பு ஆன்சர் சரிதான். நாட்டுப்பற்று என்பது சரியான விடை. கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். 1964 என்பது சரி. குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது எந்த நூல்? குடிமக்கள் காப்பியம் என போற்றப்படுவது மறக்க மாட்டோம் சிலப்பதிகாரம் என்பது சரி. கல்யாண்ஜியின் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் வெளிவந்தது? கல்யாண்ஜியின் பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு எந்த பெயரில் வெளிவந்தது? ஆன்சர் சில இறகுகள் சில பறவைகள் என்பது சரியான விடை. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் என்பது சரியான விடை. காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையா என்ற வரியை பாடியவர் யார்? காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையா என்ற வரியை பாடியவர் ஆப்ஷன்ல அப்படி பாருங்க
சுத்தானந்த பாரதியார் என்பது சரி. வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? வலம்புரி மூழ்கிய வான்திமில் பரதவர் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல அகநானூறு என்பது சரியான விடை. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? 10 பேர் உரை எழுதியிருப்பாங்க. சிறந்த உரை பரிமேலழகர் உரை. முதலில் உரை எழுதியவர் ஆன்சர் சரிதான். யாருன்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர் என்பது சரியான விடை. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் எந்த நூல்? வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி கூறும் நூல் ஆப்ஷன்ல பதிற்று 10 என்பது சரியான விடை. சீவக சிந்தாமணியின் உட்பிரிவின் பெயர் என்ன? இந்த உட்பிரிவில் பார்த்தீங்கன்னா 13 உட்பிரிவுகள் இருக்கு. இதுவும் கேட்கப்பட்ட கேள்விதான். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவின் பெயர் இலம்பகம். 13 இலம்பகங்கள் கொண்டது சீவக சிந்தாமணி. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டது? கனிச்சாறு இதுவும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகள் கொண்டது என்பது சரி. விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த என்ற வரியை பாடியவர் யார்? விறகு நான் வண்டமிலே உன்னருள் வாய்த்த என்ற வரியை பாடியவர் ஆப்ஷன்ல வாலி என்பது சரியான விடை. கந்தர்வன் அவருடைய இயற்பெயர் என்ன? கந்தர்வனின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் சரிதான். கந்தர்வனின் இயற்பெயர் நாகலிங்கம் என்பது சரியான விடை. திருத்தொண்ட தொகை யாரால் எழுதப்பட்டது? திருத்தொண்ட தொகை இயற்றியவர் ஆன்சர் சுந்தரர் என்பது சரியான விடை. தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் யார்? தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா என்ற வரியை பாடியவர் காசி ஆனந்தன் என்பது சரியான விடை. அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் யார்? அன்பினில் இன்பம் காண்போம் என்ற வரியை பாடியவர் முத்தரையனார் என்பது சரியான விடை. மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற அறிவியல் செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்களில் இல்லாத நூல் எந்த நூல்? மேகம் குளிர்ந்து மழை பொழியும் என்ற செய்தியை கூறிய பழங்கால தமிழ் நூல்களில் இல்லாதது ஆன்சர் சரிதான். அது திருவெம்பாவை என்பது சரியான விடை. இதற்கு மேகம் குளிர்ந்து மழை பெய்யும் இது திருக்குறள் தான் நினைக்கிறேன். இது செக் பண்ணி சொல்றேன். அடுத்தது பாருங்க. கோச்சுரா எரிந்தன சுரங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? கோச்சுரா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆன்சர் சரிதான். கோச்சுரா எரிந்தன சுருங்கிய என்ற வரி இடம்பெற்ற நூல் நற்றிணை என்பது சரி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் ஆன்சர் சரிதான். அகநானூறு என்பது சரியான விடை. நூலக விதியை உருவாக்கியவர் யார்? நூலக விதியை உருவாக்கியவர் யார்? நூலக விதியை உருவாக்கியவர் ஆன்சர் அரங்கநாதன் என்பது சரியான விடை. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் யார்? கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர் தந்தை பெரியார் என்பது சரியான விடை. ஆற்றுணா வேண்டுவதில் என்ற வரி இடம்பெற்ற நூல் எந்த நூல்? ஆற்றுணா வேண்டுவதில் என்ற வரி இடம்பெற்ற நூல் ஆப்ஷன்ல ஆன்சர் சரிதான். பழமொழி 400 என்பது சரியான விடை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவில் ஒரு 100 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி படிச்சுட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.